அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இது வந்து இன்றைக்கி நாங்கள் மைதாவில் மோமோஸ் செய்கிறோம். ஈவினிங் இது பண்ணுறோம், மோமோஸ் செய்கிறோம் இன்றைக்கி ஈவினிங் பசங்களுக்கு. வீடியோவில் வாங்க. கொஞ்சம் கண்ணி எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம், உப்பு போட்டுக்கிட்டோம். இன்றைக்கி நல்லா இருக்கும், மோமோஸ் செய்யலாம். அப்போ என்ன கொடுப்பாங்க அத்தம்மா? அப்படி விளையாட்டுக்கு இதுமாரி நல்லாயிருக்கும் மோமோஸ். நாங்கள் நல்லாயிருக்கும், சூப்பராக பிணைஞ்சி மாவு நல்லா ஊற வச்சிட்டோம்னா சாயங்காலத்துக்கு பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம். அத்தமாக்கு தான் மாவு பிணைஞ்சிட்டோம் உறவுகளே. நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நாங்கள் வீடியோவில் செய்யும் போது வீடியோவில் காட்டுறோம். வாங்க. மோமோஸ்க்கு தக்காளி இது வேக வைக்க போகிறோம். தக்காளி போட்டிருக்கிறோம் 3, கொத்தமல்லி காம்பு, கீரை, இஞ்சி கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு 4-5 பூண்டு போட்டு. காஞ்ச மிளகாயை விதையை எடுத்துகிட்டு போடுங்க. பூண்டு ஒரு கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு கையை. அது வேகட்டும். இது நாங்கள் அரைக்க போகிறோம். தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு, கொத்தமல்லி, கீரை, இஞ்சி கொஞ்சம் போட்டுருக்குறோம். மோமோஸ்க்கு பச்சை வெங்காயம் போட்டுக்கோங்க. காய் வதக்குறோம். கோஸு, பீன்ஸு, கேரட்டை சேர்த்துக்கோங்க. பீன்ஸு சேர்த்துக்கோங்க, கோஸு சேர்த்துக்கோங்க. அதை வதக்கணும். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பீஸா சாக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சாக்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் கிளறி விடுங்க. சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். அப்புறம் வீடியோ இந்த இதுக்கு மோமோஸ்க்கு அப்போ தான் இதுமாரி லேசாக தட்டிக்கோங்க. கொஞ்சமாக காய் வச்சுக்கோங்க. அழகாக வந்துருச்சு. இது எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு அவிக்கும்போது வீடியோவில் காட்டுறோம். இந்தமாரி தட்டிக்கோங்க மெலிசா. நம்மகிட்ட இந்த உருண்டை இது செய்கிறது, இது அங்கேருந்து நம்ம துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்ததுனால இந்தமாரி இதிலே வச்சு மாடல் வச்சு செஞ்சுக்கலாம். இதில் இது இந்த வெளியூர் சைடுங்கெல்லாம் போனோம்னா இது ஒரு டார்ஜிலிங் சைடெலாம் இப்படி தான் ஒரு மோமோஸ், இப்படி தான் நல்லாயிருக்கும் மோமோஸ். இது ஒரு மாடல் மோமோஸ். நாங்கள் அந்த சைடெலாம் போனோம்னா இப்படி தான் இருக்கும் மோமோஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி எல்லாத்தையும் காயெல்லாம் வதக்கி வச்சுக்கிட்டு இந்தமாரி நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதில் போனாலும் நம்மளுக்கு நல்லா இந்த மாலுக்கு போனால் வாங்கி சாப்பிடுவீங்கள்ல, அந்தமாரி இருக்கும் இதுவும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, இதை வச்சிடுவோம். வேகட்டும் நல்லா. மூடிக்கலாம். மோமோஸ் இது ரெடி ஆயிடுச்சு. மோமோஸு
இதுமாரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க எல்லோரும், நல்லாயிருக்கும். கடையில் வாங்கி செஞ்சு சாப்பிட்றதுக்கு வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. மைதா மாவு ஒண்டி தான் இதில் பிணைஞ்சி காய்கறிங்களை வதக்கிட்டு இதுமாரி இதை நல்லா இப்படி திரட்டிட்டு இந்தமாரி செஞ்சு வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்தமாரி சின்னதாக நல்லா நாங்கள் அந்த இதில் இந்த டையில் செஞ்சோம். நல்லா அழகாக இந்தமாரி பிச்சு நல்லாயிருக்கும். இந்த மோமோஸு வெறும் கோஸு, கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், அவ்வளோதான். இதுமாரி இது சட்னி அரைச்சி இதில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சுவையாக இருக்கும். வீட்டிலே செஞ்சு வீட்டிலே சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கு இது பண்ணுங்க, வாங்கி கொடுங்க. அதுக்கு வெளியில் வாங்கி கொடுக்காதீங்க. இதுமாரி செஞ்சு வீட்டில் பிணைஞ்சி செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே.